அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 23. டெல் கணினி நிறுவன தலைவர் மைக்கேல் டெல் பிறந்த தினம் என்று. கம்ப்யூட்டர் விற்பனையில் முன்னணியில் இருக்கும் டெல் நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் டெல் பிறந்த தினம் என்று. அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் 1965 பிறக்கிறார். சிறு வயதில் தபால் தலைகளை சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். தபால் தலை சேகரிப்பு பிரிவு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இந்திய அஞ்சல் துறைக்கு கீழே இயங்கி வருகிறது. சிறு வயதில் தபால் தலைகளை சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதற்கு வரவேற்பு இருப்பதை அறிந்து யாருடைய உதவியுமின்றி தானாகவே விளம்பரம் கொடுத்து 10 வயதுக்குள் $2000 சம்பாதித்தார். பள்ளியில் படிக்கும்போது செய்தித்தாள் முகவராக வேலை பார்த்தார். நகரில் புதிதாக குடியேறியவர்கள் புதுமத தம்பதிகளின் முகவரிகளை அரசு அலுவலகத்தில் பெற்று அவர்களிடம் சந்தா பெற்றார். மற்றவர்களை விட அதிகமாக சம்பாதித்தார். அப்பா அவருக்கு வாங்கி தந்த புது ஆப்பிள் கணினியை அக்குவேறு ஆணிவேராக கழற்றி பிறகு கச்சிதமாக பொருத்தி கணினி பற்றி கற்றுக்கொண்டார். கணினியின் வடிவமைப்பு குறித்தும் வர்த்தக ரீதியாகவும் பல விஷயங்களை அறிந்தார். கணினி தொழிலில் இடைத்தரகர்களாக அதிக லாபம் அடைகிறார்கள். இடைத்தரகர்கள் தான் அதிக லாபம் அடைகிறார்கள். வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு மதிப்பு அளிக்கப்படுவதில்லை என்று தெரிந்து கொண்டார். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் தனது விடுதி அறையிலேயே பிசி லிமிடெட் என்ற பெயரில் நிறுவனம் தொடங்கினார். கணினி உதிரி பாகங்களை வாங்கி அவற்றை பொருத்தி கணினியை விற்றார். அதிக லாபம் கிடைத்ததால் 19 வயதில் படிப்பை நிறுத்திவிட்டு முழுமூச்சாக தொழிலில் இறங்கிவிட்டார். தரகர்கள் இல்லாமல் நேரடியாக சேவைகளை வழங்கியதால் கணினிகளின் மலிவாக விலையில் தர முடிந்தது. போட்டி நிறுவனங்களும் வேறு வழியின்றி கணினி விலையை குறைத்தன. வாடிக்கையாளர்கள் எளிதில் தொடர்பு கொண்டு தங்கள் தேவைகள் குறைகளை தெரிவிக்க தொலைபேசி, இணையம், நேரடி சந்திப்பு என பல வசதிகளை செய்தார். அவர்களது குறைகளை போக்க உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தார். வாடிக்கையாளர்களின் திருப்தியை முழுமையாக சம்பாதிக்கும் நிறுவனம் என்ற நற்பெயரும் இவருக்கு கிடைத்தது. 1987 நிறுவனத்தின் பெயரை டெல் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் என மாற்றினார். பிசி லிமிடெட் அப்படின்ற ஒரு இருந்த கம்பெனியை டெல் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் என மாற்றுகிறார். 1992 ஃபார்ச்சூன் இதழின் டாப் 500 பட்டியலில் டெல் இடம் பிடித்தது. அப்போது இவருக்கு வயது 27. பட்டியலில் மிகவும் இளமையான தலைமைச் செயல் அதிகாரியாக இவர்தான் இருந்தார் மைக்கேல் டெல். 1999 டெல் நிறுவன உத்தி பற்றி புத்தகம் எழுதி வெளியிட்டார். மைக்கேல் சூசன் அறக்கட்டளை மூலம் ஏழை எளியவர்கள் கல்வி, மருத்துவத்துக்கு உதவி வருகிறார். உலக பொருளாதார பேரவை, வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம், சர்வதேச பிசினஸ் கவுன்சில், இன்டர்நேஷனல் பிசினஸ் கவுன்சில், டெக்னாலஜி சிஇஓ கவுன்சில் ஆகியவற்றில் உறுப்பினராக இருக்கிறார். மக்களின் தேவையறிந்து வாய்ப்புகளை கண்டறியுங்கள், அதை வெற்றியாக மாற்றுங்கள் என்று இவரது தாரக மந்திரத்தின் அடிப்படையில் டெல் நிறுவனம் தொடர்ந்து வெற்றி நடைபெற்று வருகிறது. இவர் 1965 பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கும் உயிர் வாழ்கிறார். முக்கியமான ஒரு நபர். அதாவது இன்னைக்கும் உயிர் வாழ்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். டெல் கணினி நிறுவனர் பிப்ரவரி 23 மைக்கேல் டெல்லு. ஞாயிற்றுக்கிழமை. மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. இன்றைக்கி நம்ம கையில் தொழில்நுட்ப கருவிகள் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் கணினி இருந்துச்சு, இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது. அது மாதிரி அந்த கணினி இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக எல்லார் வீட்லேயும் இருப்பதற்கு நடுத்தர மக்களின் வீடுகளிலும் இருப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை மைக்கேல் டெல். ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 23 இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட நாளைக்கும் ஒரு தகவல் தொழில்நுட்ப முக்கியமான ஒரு ஆளுமை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.